அண்மைச் செய்தி. இலங்கைக்கு கடத்தவிருந்த 70 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தமெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கை நாட்டிற்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்து கிளாம்பாக்கத்தில் வைத்து ஒரு நபரை முதலில் கைது செய்ததாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பைசல் ரஹ்மான் என்ற நபரை கிளாம்பாக்கம் பகுதியில் வைத்து பிடித்ததாகவும் அவரிடம் சுமார் 6 கிலோ மெத்தம்பெட்டமைன் என்ற போதைப் பொருள், உயர் ரக அந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவரிடம் விசாரணை நடத்தி அதன் தொடர்ச்சியாக செங்குன்றம் பகுதியில மன்சூர், இப்ராஹிம் என்ற 2 நபர்களை கைது செய்து அவர்கள் தொடர்புடைய ஒரு குடோனை சோதனை செய்ததுல அங்கிருந்தும் மேலும் சில போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் மொத்தமாக 6.92 கிலோ இந்த மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இவற்றினுடைய சர்வதேச சந்தை மதிப்பு 70 கோடி ரூபாய் என மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவை தவிர்த்து 7 லட்சம் ரூபாய் பணமும் இந்திய ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நபர்கள் இங்கிருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு இந்த போதைப் பொருளை கடத்தவிருந்து தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச போதைப் பொருள் கும்பல் எதுவும் பின்னணியில் இருக்கிறதா என்பது குறித்தும் இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.